எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில் அதுவும் குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். அப்போ அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரமாகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போகிறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேஸில் வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போகிறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ குரு அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தைப்படி பார்த்தா 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவாக பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். வண்டி வாகன யோகத்தை கொடுக்குறவரும் சுக்கிரன் தான். குறிப்பாக ஒரு பெண் சார்ந்த கிரகம் யாருனாலும் சுக்கிரன் தான். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் யாருன்னா குறிப்பாக ஒரு பெண் கிரகம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஆணாக இருந்து ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத குரு அடிப்படையாக உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிரன் அடிப்படையை வச்சு தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்கிரனை வச்சு தான் ஜாதகம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா இன்னைக்கு சுக்கிரன்றவர் ஒரு பெண் சார்ந்த கிரகம். குறிப்பாக அதாவது இந்த துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு நான் சொல்கிறேங்க, தொழிலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இப்போ தொழிலில் சாதிக்க போகிறீங்க. ரெண்டாவது, ஆல்ரெடி ஏதாவது சுய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 காசு லாபத்தை பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதான்றது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ, நம்மளோட கஷ்டங்கள் எப்போ தீருமோ அப்படின்னு நினைச்ச துலா ராசிக்காரங்களுக்கு இந்த உடைய குரு அதிசார யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் எப்பயுமே பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பதவி கூட பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துல உச்சம் அடையலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ல் வர குரு பகவான் உங்களுக்கு மேக்சிமம் இந்த 24 நாளில் உங்களுக்கு 26 நாளில் உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டாருன்னு தான் சொல்லியிருப்பேன். அப்போ இப்போ குரு பகவான் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். மகர ராசியில் நீச்சம் அடைவார், கடக ராசியில் உச்சம் அடைவார். குரு பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு இடம் எதுன்னு பார்த்தா கடகராசி தான். தன்னுடைய மனைவி வீட்டில் உச்சமடைகிறார். தனுசு ராசியும் மீன ராசிக்கு அதிபதி தான் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய மனைவி தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்ப குரு கணவன், மனைவி கட்டன்றது சந்திரன்.
இவங்களுடைய வாரிசு தான் புதன் பகவான். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி தான் புதன் பகவான். அப்ப தன்னுடைய வாரிசு மகன் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் இப்ப மனைவி வீட்டுக்கு வந்து உச்சம் அடைகிறார். அப்படி ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு ஒரு அற்புதமான காலம் தான் சொல்லுவேன். நீங்க சரிபாதியை பிரிச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வந்து கன்னி ராசியில இருந்து மிதுன ராசியில இருந்து உங்க ராசி தான் இப்ப குரு பார்த்துட்டு இருக்கிறார். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வை மட்டும்தான். ஆனா குரு பகவான் மட்டும் அப்படி கிடையாது. பார்க்கறவங்களுக்கு நல்லதை கொடுக்குறாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுக்கிறாரு. அப்ப மிதுன ராசியில் உட்கார்றாரா, மிதுன ராசிக்கு பலன் கொடுக்கிறாரு. அப்ப குருவுடைய பார்வை பாருங்க 5, 7, 9. அது நீங்க இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 வரும். இப்படி பார்த்தாலும் அந்த 5, 7, 9 அந்த 3 வீடு தான் வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மிதுன ராசியில இருந்து உங்க ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியை பார்க்கிறாரு. அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. அப்ப குரு பகவான் உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசி பார்க்கிறாரு. பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு வாய்ப்பு. 17ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11 வரைக்கும் அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வந்து உட்காருடைய காலகட்டத்தில் வந்து குறிப்பா சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு, சொந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு, சொந்த உழைப்பு நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா விவசாயத்தை நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் அட்டகாசமா இருக்க போகுது. இது வரைக்கும்ன்றது வந்து பார்த்தோம்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இல்லாம, மாடு மாதிரி நான் உழைக்கிறேங்க, மனசனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட இல்லைன்னு சொல்ற துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசாரம், குறிப்பா சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க தொழில் விரிவுபடுத்த போறீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்க போறீங்க. ரொம்ப நாளா கனவா இருந்த விஷயம் நனவாக போகுது. இதுக்கு யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சொந்த தொழில் வைக்கணுன்ற ஒரு ஆசை, சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நல்லா வாழணுன்றது ஒரு ஆசை, அதே மாதிரி கஞ்சி குடிச்சாலும் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்க கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த 26 நாள் உங்களுக்கு நல்லா கைக்குடி வரப்போகுது. ஏன்னா இந்த நான் சொல்றது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 26 நாள் துலா ராசிக்கு அற்புதமான ஒரு காலம். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த 2025 3 கிரக பயிற்சி நடந்தது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார். அப்போ உங்களுக்கு பஞ்சம சனியா இருந்தவர் ரோக சனியா போயிட்டாரு. 92% சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் பண்றாரு. அப்ப சனியுடைய தாக்கம் உங்க ராசி கிடையாது. அப்போ உங்க ராசிக்கு ரோக சனி எப்படி பார்த்தாலும் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு ராசி தான் உங்களுக்கு. இப்ப வந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால சனி பயிற்சி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்தாரு. இப்போ உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கிய குருவோ வந்தாரு. பாக்கிய குருவோ உட்காந்து குரு உங்க ராசி டைரக்டா 5ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப புத்திரஸ்தானத்தை பார்க்கிறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறாரு. யாருக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. நல்ல ஒரு யோகமான ஒரு ராசி தான் அதாவது துலா ராசி. அப்படி பார்த்தா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குரு 5ஆம் இடமா உங்க ராசி பார்க்கறதுனால உங்க ஜாதகத்தில் 5ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. 5ஆம் இடம் நல்லா இருந்துருச்சா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கும். புத்திர பாக்கியத்தை கொடுக்குற இடத்துக்கு குரு வந்திருக்கிறாரு. இது இந்த மாசத்துல மட்டும் கொடுப்பாருன்னு கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடமா இருந்து உங்க ராசி பார்க்கறாருன்னா 2026ஆவது வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா குரு வந்து உங்க ராசி தான் பார்க்கறாரு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிசாரமாகி வந்திருக்கிறாருன்னா ஒரு 26 நாள் மட்டும்தான். அடுத்தது வந்து துலா ராசி பார்க்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசி பார்க்கிறாரு. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் பெறுகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே சமயத்துல பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புண்டு. அவங்களுடைய பேச்சு திறமை அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மென்மையான இன்னைக்கு மெலினமான பேச்சினால இந்த பிரபஞ்சத்துல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு குழந்தைகளுக்கு உண்டு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கட்டன்றது இது போக 2025 மே மாசம் 18ஆம் தேதி அதாவது குரு பயிற்சி நடந்தது மே மாசம் 14ஆம் தேதி. ராக்கேது பயிற்சி நடந்தது வந்து மே மாசம் 18ஆம் தேதி. 4 நாள் கேப்ல ராக்கேது பயிற்சி நடந்தது. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சம ராகுவாகவும் லாப கேதுவாகவும் இப்ப உட்கார்ந்து இருக்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா 80% வளர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குது.
அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பயிற்சின்றது அடைஞ்சது உங்களுக்கு வந்து 92%, குரு பயிற்சி 95%, ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தா 80%. இந்த 3 பயிற்சியுமே நல்லதா இருந்தது. இப்போ வந்து இதுல ஒரு சிலருக்கு நடக்காதவங்களுக்கு, பெண்டிங்கில் இருந்தவங்களுக்கு தான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். இந்த கம்பெனிக்காக வேண்டி, இந்த ஒரு எக்ஸ்பர்ட்டுக்காக வேண்டி, இவங்களுக்காக வேண்டி நான் ரொம்ப வருஷமா உழைக்கிறேங்க, எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, மொத்தத்தில் பார்த்தா எனக்கு வந்து அதாவது அந்த இடத்துல வந்து நான் நல்லா கஷ்டப்படுறேன் தவிர எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத நான் வாழ்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியதுக்கு என்ன ஒரு வழியோ அது ஒன்று உங்களை தேடி வரும், இல்லை உங்கள்ட்ட நீங்களே தேடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை நாம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த வகையில முதலாளிகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள முதல்ல முடிஞ்ச வரைக்கும் கௌரவமா வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா சிறு குச்சி பல்லு உதவுத்துன்னு சொல்ற மாதிரி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தா துலா ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான், அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதாவதுன்றது வந்து கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதாவது ஃப்ளைட்டில் போகணுன்ற ஆசை நமக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படியேப்பட்ட சுச்சுவேஷன் நமக்கு வரும்போது சூழ்நிலை முடியலையா, ட்ரெயின் ஏறியாவது போய் தான் ஆகணும். அப்போ நம்ம எதில் போகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த இலக்கு நம்ம அடைஞ்சிருக்கிறோமா அப்படின்றத மட்டும்தான். அந்த இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா தான் இருக்கும். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.